ஸோ climate சேஞ்ச் டாபிக் வந்து பார்த்துடலாம். ஸோ climate சேஞ்ச்னால் தமிழில் பருவநிலை மாற்றம்னு சொல்லுவோம். Climate change is a long-term shifting in a weather condition identified by climatic factors such as rise in temperature, irregular rainfall, change in seasonal patterns over longer duration. ஸோ இது நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால இந்த climate சேஞ்ச் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ காசஸ் ஆஃப் climate சேஞ்சில் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் சொல்கிறாங்க. நேச்சுரலுக்கு ஒரு 4 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மேன்மேட்க்கு 4 ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த நேச்சுரல் காசஸில் ஓஷன் கரண்ட்ஸ், காண்டினென்டல் ட்ரிஃப்ட், மிலான்கோவிச் சைக்கிள்ஸ், வால்கானிக் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து நேச்சுரல்னால் ஏற்படும் இயற்கையாகவே அதாவது பருவ மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் மற்றும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்கள் பற்றி 4 விதமாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த நாசா குளோபல் climate சேஞ்ச்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது நீங்கள் டைம் இருந்தால் போய் பாருங்கள். அதில் அவங்களோட எவிடன்ஸோடு கொடுத்துருக்காங்க. CO2 லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால என்னெல்லாம் சேஞ்ச் ஏற்பட்டுருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டில். ஸோ நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த நாசா அந்த பாருங்கள், நாசா குளோபல் climate சேஞ்ச் இதோடைய வெப்சைட் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் ஃபேக்ட்ஸ்னு இருக்கும். இந்த ஃபேக்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் டைப் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ நான் 1 by 1 காமிக்கிறேன். டைம் இருக்கும்போது இதை பாருங்கள். ஸோ climate சேஞ்ச் ஹவு டூ வி நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் இயர்ஸ் பிஃபோர் டுடே அப்படின்னு சொல்லி 1950 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார் மில்லியம் அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு ஹேட் நெவர் பீன் அபவ் திஸ் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1950க்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததே கிடையாதான். இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது காரணங்களும் கொடுத்துருக்காங்க. இது கிராஃப். அண்ட் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குளோபல் ரைஸ் 1, 2வது வார்மிங் ஆஃப் ஓஷன் 2, ஷ்ரிங்கிங் ஆஃப் ஐஸ் ஷீட்ஸ் 3, 4 வந்து கிளேஷியல் ரீட்ரீட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு ஸ்னோ கவர், sea லெவல் ரைஸ், டிக்ளைனிங் ஆர்டிக் sea ஐஸ், எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ், ஓஷன் அசிடிஃபிகேஷன். முக்கியமான விஷயம் ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாசா கொடுத்துருக்க ஒரு சில இம்பார்ட்டண்டான எவிடன்சஸ். இப்போ காண்டினென்டல் ட்ரிஃப்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னா அந்த நார்மலாக இந்த ஹிஸ்ட்ரி படித்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியும். இந்த ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்குலாம் முன்னாடி வந்து எல்லாமே ஒன்றா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியெல்லாம் வந்து இப்படி ஹிட் பண்ணி அப்புறமா அது மூமெண்ட்டில் அப்படியே விலகி இப்போ இருக்கிற மாதிரி வேர்ல்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இதுதான் காண்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணம், இயற்கையாக ஏற்பட்ட காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நான் சொன்னல, இப்போ அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி அப்படியே விலகி தண்ணியெல்லாம் போய் விலகி இப்போது இப்படி இருக்க வேர்ல்டு இப்படி இருக்குது. ஸோ இப்போ இன்னுமே ஹிட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னுமே மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் பல தீவுகள் அழியும்னு நம்ம சொல்லிட்டு இதெல்லாம் எதை வச்சு, இந்த தண்ணியோட மூமெண்ட் வச்சு தான் சொல்கிறோம். இதுதான் ஓஷன் கரண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து மிலன்கோவிச் சைக்கிள் சொன்னோம்ல, அதாவது சூரியனுக்கு சுற்றி நம்மளுடைய ஏர்த் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொன்னால் மிலன்கோவிச் சைக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது எலக்ட்ரிசிட்டி அண்ட் இதை பேஸ் பண்ணி ப்ரெசிஷன் பேஸ் பண்ணி இதெல்லாம் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து வால்கானிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த வால்கானிக் ஆக்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை, எரிமலை வந்து வெடிக்கிறது. ஸோ இதுதான் வால்கானிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது ரிலேட்டட் இமேஜஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எரிமலை வெடிக்கிறது இதுதான் வால்கானிக் ஆக்டிவிட்டி. சரிங்களா. அண்ட் அகெயின் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். க்ரீன் ஹவுஸ் கேஸ் பற்றின வெப்சைட்டில் நம்ம எந்த வெப்சைட்லாம் நேஷ்னல் சென்டர்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த க்ரீன் ஹவுஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேன்மேட் இன்க்ளூட் CFC, HFC, பெர்ஃப்ளோரோ கார்பன்ஸ். சரிங்களா. இது எல்லாமே அண்ட் as well as சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட்ஸ் இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைம் இருக்கும்போது படித்து பாருங்கள். அண்ட் முக்கியமான வெப்சைட்னு சொல்லணும்னா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பற்றியும் நம்ம படிப்போம். இதெல்லாம் வெப்சைட் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் வெப்சைட் இருக்குன்னு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம 1 by 1 படிக்கும்போது நீங்கள் வந்து சைட் பையாக ஓப்பன் பண்ணி வச்சு நீங்களும் பார்க்கலாம். ஃபோன்லேயோ, ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லை என்ன ஐஃபோனோ என்ன வச்சுருந்தாலும் டேப் வச்சுருந்தாலும் சரி.
ஸோ இது வந்து ஐபிசிசி சொல்லுவாங்க. ஸோ த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதைத்தான் நாசாவில் நம்ம இந்த கோட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதை நான் திருப்பி ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். இல்லை அவங்க கோட்ஸே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஃபார் வார்மிங் ஆஃப் த கிளைமேட் சிஸ்டம் இஸ் அண்ட் ஈக்விவோக்கல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், சரிங்களா? இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களும் இந்த இஸ் அ யுனைடெட் நேஷன் பாடி ஆக்சஸிங் த சயின்ஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். இவங்க கிளைமேட் சேஞ்ச் ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்காகவே இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இவங்க இதை பற்றி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பற்றியும் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஜூன் 2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. AR6 சிந்தட்டிக் ரிப்போர்ட் கிளைமேட் சேஞ்ச் 2022 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ அட்வான்ஸாக ஃப்யூச்சராக போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம இன்னும் லாக்டவுன்லேயே உட்காந்துருக்கோம். ஸோ ஓகே, இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆர் சப்ஜெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கயோட்டோ ப்ரோட்டோக்கால், அதாவது யுனைடெட் நேஷன் சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோடைய டார்கெட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, லைக் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ், பெர்ஃப்ளோரோ கார்பன்ஸ், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட்ஸ், அதாவது கயோட்டோ ப்ரோட்டோக்காலோட டார்கெட்ஸ். இதெல்லாம் இந்த பீரியட்குள்ளே இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல நாடுகள் இதில் வந்து ஒன்று சேர்ந்து பல முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது வந்து கயோட்டோ ப்ரோட்டோக்கால். அண்ட் அகெயின் வந்து நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நார்மல் வெப்சைட்டில் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் பாருங்கள் என்னெல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்சி, சஸ்டைனபிள் ஹேபிட்டட், வாட்டர் மிஷன், அப்புறம் நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹிமாலயன் ஈகோ சிஸ்டம், க்ரீன் இந்தியா மிஷன், நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நேஷ்னல் மிஷன் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி பல இதுவும் இருக்கிறது. அண்ட் இது வந்து இந்தியாவில் முழுக்க இந்தியாவில் பண்ணக்கூடிய விஷயம். அது கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ். அப்புறம் கார்பன் ஆஃப் செட்னு ஒரு டாபிக் பார்ப்போம் பாருங்கள். நியூஸ்லேயே வந்துருக்கு பாருங்கள். அதை நம்ம நியூஸ்லாம் பார்க்குறது இல்லை, இந்த மாதிரி நியூஸ்லாம். ஸோ கார்பன் ஆஃப் செட் ப்ரைஸஸ் குட் பி டபுள் பை 2030 அன்லெஸ் கம்பெனிஸ் டூ த டர்ட்டி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. கார்பன்னா என்ன, கார்பன் ஆஃப் செட்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு நியூஸே தனியாக இருக்குது. ஸோ இதையுமே போய் பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம படிக்கலாம். CO2 எல்லாமே CO2 பேஸ் பண்ணி தான், கார்பன் டை ஆக்சைடு கம்மி பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கார்பன் டேக்ஸ். இங்கே பாருங்கள், க்ரோயிங் நீட்ஸ் ஃபார் கார்பன் டேக்ஸ் சொல்லிட்டு கொரியா டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. கார்பன் ப்ரைஸிங் இஸ் அ ஜோம்பி கிளைமேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து ஆர்டிக்கல்லையும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது கார்பன் ட்ரேடிங் பேஸ் பண்ணி. இது கார்பன் ட்ரேடிங்கில் பார்த்திங்கனாவே இதில் படித்து பாருங்கள். Emerging countries such as China, Brazil and India are providing to be the big players in the global carbon trading marketplace கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் தான் பார்த்துருப்போம் பாருங்கள். கார்பன் ட்ரேடிங்கே தனியாக மார்க்கெட் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ISFR 2019 இருக்குது. இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது படித்து பாருங்கள் இதையும் கூட. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கும்போது நமக்கு இன்னுமே புரியும். ஸோ அடுத்து நம்ம வந்து சாயிலில் பார்ப்போம். அலிவியல் சாயில், பிளாக் சாயில், டெசர்ட் சாயில், லேட்ரைட் சாயில், மவுண்டைன் சாயில் அண்ட் ரெட் சாயில். ஸோ ஜஸ்ட் கூகுளில் தான் நான் பண்ணுறேன். திருப்பி இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ இதுலேயே நான் கூகுள் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இப்போ டாப்பிக்கில் போகிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஓஷன் கரண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் த major components of the climatic system which is driven by horizontal wind forces causing the displacement of water against the sea surface. Due to the temperature variations of the water, the climate of the region is largely influenced. சொன்னேன்லங்க, இப்போ இதான் கடல் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா வேவ்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ஹரிசாண்டலாக ஹிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய மேலே இருக்க வெப்பமும் தண்ணிக்குள்ளே இருக்க அந்த வெப்பமும் மாற்றம் ஏற்படும். ஸோ இதைத்தான் இது வந்து இப்போ ஹிட் பண்ண என்ன ஆகும், இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொருள் மேலே அதை ஆட்டோமேட்டிக்காக இது கரைய ஆரம்பிச்சிடும், சாயில் இரோஷன் ஏற்படும்ல. ஸோ இதைத்தான் வந்து ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஷன் கரண்ட்ஸோட மேஜர் காம்பனன்ட்ஸ்னா கிளைமேட்டிக் சிஸ்டம் தான், விச் இஸ் driven பை ஹரிசாண்டல் விண்ட் ஃபோர்ஸ், காற்றினால் ஏற்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், causing the displacement of water against the sea surface. sea surfaceல அது ஏற்படக்கூடிய ஒரு தள்ளும் விதமாக இருக்கக்கூடிய காற்று. Due to the temperature variations of the water, the climate of the region is largely influenced. At the continental drift, the continents of the world are constantly drifting. This drift is past had an impact on climate due to the change in the physical features of the land mass,
பொசிஷன் அண்ட் பொசிஷன் ஆஃப் த வாட்டர் பாடிஸ். இதை தான் சொன்னேன், அந்த இதை எல்லாமே பூமி எல்லாமே சேர்ந்துருக்கிற மாதிரி இருந்ததும். அப்புறமா இப்போ இந்தியா வேர்ல்டு மேப் இப்போது இருக்கிற மாதிரி மாற்றுறதா வந்து காண்டினென்டல் ட்ரிஃப்ட். மிலன்கோவிச் சைக்கிள்ஸ் பார்த்தோம்ல, அதனால் என்னென்னா வேரியேஷன்ஸ் ஆஃப் எர்த்ஸ் ஆர்பிட், எர்த்ஸ் eccentricity, changes in axial tilt and precession of equinoxes taken together constitute Milankovitch cycle. This has large impact on climate change and notable for their correlations with the glacial and interglacial periods. அடுத்து பார்த்தீங்கன்னா volcanic activity. Eruption of volcanoes causes outburst of gases and dust particles. These partially block the incoming rays of sun which lead to cooling of the weather. இது எல்லாமே வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோவாகவே காமிச்சிட்டேன். அடுத்து மேன்மேட் காசஸ் ஆஃப் climate சேஞ்ச், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் ஆர் மேன்மேட் காசஸ் ஆஃப் climate சேஞ்ச் ஆர் as follows சொல்லி கொடுத்துருவாங்க. Deforestation. Forest act as carbon sink play an important role in fight against global warming. When forest is disturbed or cleared, carbon stored in is released as carbon dioxide causing global warming. மரத்தை வெட்டுறதுனாலையோ இல்லை இயற்கையை அழிக்கிறதுனாலையோ இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும் போது அது ஒரு குளோபல் வார்மிங், அதோடைய சூட்டை வந்து கிளப்பி விட்டுரும். அதைத்தான் சொல்கிறாங்க, கார்பன் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடாக அங்கே ரிலீஸ் ஆகும்போது குளோபல் வார்மிங் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, burning of fossil fuel. Burning of carbon based fossil fuels causes the release of carbon dioxide in the atmosphere. This has lead to increase in the concentration of the carbon dioxide in the atmosphere. இதே தான் இப்போ என்ன சொல்கிறது, மரக்கட்டை அப்புறமா எரிக்கிறோம் இல்லை, இது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுடைய லைக் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் அடாப்டட் இன் ரீசன்ட் இயர்ஸ் கான்ட்ரிபியூட் அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் டுவர்ட்ஸ் global warming. Flooded field used for rice cultivation is a major contributor of methane gas, a potent greenhouse gas. இப்போது நம்ம அக்ரிகல்ச்சர்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் நம்ம என்ன போடுறோம், நிறைய விதமான ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக வந்து ரைஸ் கல்டிவேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மீத்தேன் கேஸ் வெளியாகுது. இதுவும் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மேன்மேடு. அட் இண்டஸ்ட்ரியேஷன் அண்ட் அர்பனைசேஷன். Excessive exploitation of resources and industrial activities has large impact on the climate change. Cutting down forests to create industrial complex and settlements had led to the change in the amount of sunlight reflected from the ground back into the space. ஸோ இப்போ எல்லாமே வந்து காரணம் தான். எதுக்கு அப்படின்னா பருவநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் படிச்சிருக்கோம். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்ன அப்படின்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2, குளோரோஃப்ளோரோகார்பன் CFC, மீத்தேன் CH4, நைட்ரஸ் ஆக்சைடு N2O, ஓசோன் O3. இது எல்லாமே தான் வந்து ப்ரைமரியான காம்பனன்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீல்ஸ் சோறு சாப்பிட்டோம்னா என்னெல்லாம் இருக்கும், சோறு வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க, புளிக்குழம்பு இருக்கும், 2 தொட்டுக்க வைப்பாங்க, ஒரு அப்பளம் வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, உப்பு வைப்பாங்க, மோரோ தயிரோ வைப்பாங்களே. இதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸ்க்கு ஒன்று இருக்கும், பேர் க்ரீன் ஹவுஸ் கேஸ். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ எப்படி நான் சாம்பார், ரசம், மோர், பாயாசம் சொன்னால் அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோகார்பன், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் க்ரீன் ஹவுஸ் கேஸ். புரியுதுங்களா? அடுத்து வந்து சம் அதர் கேஸஸ். இது போக நமக்கு என்ன ஸ்பெஷலாக வைப்பாங்க, பீடா வைப்பாங்களா, இல்லைனா வேறு ஏதாவது சோம்பிம்பு தருவாங்களா, அது அதர் கேஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதர் கேஸஸில் க்ரீன் ஹவுஸ் என்னென்னா இருக்குது, நைட்ரிக் ஆக்சைடு NO, கார்பன் மோனாக்சைடு CO, ஈஸிலி ரியாக்ட் வித் GHG and affects their concentration in the atmosphere. ஸோ இப்போ இது என்ன ஆகும், நம்ம சாப்பிட்டோன்னு வயிற்றுக்குள்ளே போகல, அதே மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு விதமான பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக போகும்போது, இப்போ சோறு ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு பவுல் சோறு தான் தின்ன முடியும், அவன் 10 பவுல் தின்னா என்ன ஆகும்னா உடம்பு கெட்டு போகும், முதல்ல வயிற்றாலையாக போகும். இதே தான் அளவு தாண்டி போகும்போது இவ்வளோ தான் இருக்கணும்னு கடவுள் வந்து இவ்வளோ தான் இருக்குங்கிற மாதிரி செட்டப்பில் வச்சுருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கம் அவுட் ஃப்ரம் த burning ஆஃப் fossil fuels ஃபார் எனர்ஜி, கட்டிங் டவுன், burying forest to create pastures and plantations. Carbon accumulate in our atmosphere. Certain waste management and agricultural practice aggravated and problems by releasing other potent global warming gases.
ஸோ இதெல்லாமே தான் குளோபல் வார்மிங்க்கான ஒரு ரிசல்ட் மாதிரி கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்ததுனா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எரிக்கிறது, மரங்களை வெட்டுறது, இல்லை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இதெல்லாமே தான் ப்ராப்ளம் ஃபார் ரிலீஸிங் குளோபல் வார்மிங் கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம்.